என்னதான் டிட்வா புயல் ஓய்ந்தாலும் கூட மழை குறித்த அச்சம் மக்கள் மனதில் நிலவத்தான் செய்கிறது. இது டிசம்பர் மாதம் என்பதும் இந்த பயத்துக்கு கூடுதல் காரணம். என்றாலும் இப்போதைக்கு புதிய புயல் எதுவும் உருவாக வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட 6 விழுக்காடு அதிகம் பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயல்பான நிலையில் 398.3 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 11 வரையில் 420.9 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதாவது வழக்கத்தை விட 6 விழுக்காடு மழை கூடுதலாக பெய்துள்ளது. அதே நேரம் சென்னை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 2 விழுக்காடு குறைவாக பெய்துள்ளது. சென்னையில் இயல்பான நிலையில் 731.9 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் இதுவரை 715.1 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளது. மதுரையில் இயல்பான மழை அளவு 337.7 மில்லிமீட்டர், பதிவான மழை அளவு 350.5 மில்லிமீட்டர், 4 விழுக்காடு அதிகம் பெய்துள்ளது. கோவையில் இயல்பான மழை அளவு 315.1 மில்லிமீட்டர், பதிவான மழை அளவு 280.4 மில்லிமீட்டர், வழக்கத்தை விட 11 விழுக்காடு குறைவாக மழை பெய்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. அத்துடன் டிசம்பர் 12ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது.